வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதிகள் செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 12 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பொழிந்து வருகிறது. இதிலும் தமிழகத்தில் பொழிகின்ற மழையும் பொழிந்தது, கர்நாடகாவில் பொழிந்த மழையும் பொழிந்தது, கேரளாவில் பொழிந்த மழையும் பந்தலூர் தாலுக்கா, கூடலூர் தாலுக்கா பகுதியிலே பொழிந்ததினால் வரலாறு காணாத மழையும் ஆற்று வெள்ளமும் அதிக அளவு காணப்பட்டது. இதனால் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் என விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கூடலூர் தாலுக்கா, பந்தலூர் தாலுக்கா பகுதிகளிலே ஆற்றிலே இறங்கவோ குளிக்கவோ மீன் பிடிக்கக்கூடாது என்று வனத்துறை மூலமாகவும், வருவாய்த்துறை மூலமாகவும், இன்னும் காவல்துறை மூலமாகவும் அரசு எச்சரிக்கை விடுத்தது. மாணவ மாணவிகளோ அல்லது மீன் பிடிப்பவர்களோ இல்லது ஆற்றில் குளிக்க வேண்டும் எண்ணமுடையவர்களோ ஆற்று பகுதியிலும் ஆற்று ஓரங்களிலும் செல்லக்கூடாது என்று கடுமையான உத்தரவுகளை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் கூடலூரை அடுத்த பந்தலூர் தாலுக்கா பகுதியான பிதிர்காடு பகுதியில் நேற்றைய முன்தினம் 3 நாட்களுக்கு முன்பாக 4 மாணவர்கள் மீன் பிடிக்க சென்றுள்ளார்கள். அப்போது ஆற்றில் குளித்தனர். இதில் குணசேகரன் 17 வயது, கவியரசன் 17 வயது ஆகியோரும் இருவரும் இதில் மீன் பிடிக்க ஆற்றிலே இறங்கியிருக்கிறார்கள். இறங்கிய வேளையில் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, மழையும் அடித்தது. இதனால் இவர்கள் இறங்கி அந்த ஆற்றில் மீன் பிடிக்க குளிக்க சென்றபோது இருவருமே அடித்து செல்லப்பட்டார்கள். குணசேகரன், கவியரசன் ஆகியோர் இருவருமே ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதினால் கரை ஓரத்திலே மேலே இருந்த மாணவர்கள் கூச்சலிட்டிருக்கிறார்கள், கத்தி இருக்கிறார்கள். இதனை பக்கத்திலே இருந்த பொதுமக்களும் மற்றவர்களும் இதனை கண்டு தீயணைப்பு வீரர்களுக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் தெரிவித்த சம்பவம் இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வருகை புரிந்திருக்கிறார்கள். சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த மழையிலும் காற்றிலும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நடந்த பிதிர்காடு பகுதி வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக மழை பொழிந்த போதும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்த போதிலும் அவர்கள் மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். மாணவர்களை தேடும் பணியில் பல மணி நேரமாக ஈடுபட்டதற்கு பிறகு முதலில் குணசேகரன் உயிரற்ற உடலாக தீயணைப்பினர்கள் மீட்டனர். ஆனால் கவியரசன் கிடைக்கவில்லை. இருக்கிறாரா, இறந்து விட்டாரா என்ற நிலையில் தேடும் பணியினை ஈடுபட்டார்கள். கவியரசன் தேடும் பணிகள் 2 நாட்களாக நடைபெற்றது. மாலை 6 மணி நேரத்தை கடந்ததின் காரணமாக கவியரசன் உடலும் கிடைக்கவில்லை, அவர் இருக்கிறாரா என்ற நிலையும் தெரியவில்லை. இதனால் இரவு என்பதால் மீட்பு பணி தொடர்ந்து முடியாமல் ஏற்பட்ட நிலையில் கவியரசனுடைய உடலை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. இதில் தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர்.
ஆற்றில் கடுமையான வெள்ளம் பெருக்கு, தண்ணீர் வேகம் அதிகரித்துள்ளதால் மாணவனுடைய உடல் தேடும் பணி மிகுந்த சிரமமாகவும் சவாலாகவும் ஏற்பட்டுள்ளது. மீன்பிடிக்க சென்ற ஆற்றில் குளித்தபோது 2 மாணவர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனால் அந்த பகுதியிலே மக்கள் அவளோடு அங்கும் இங்கும் மலை மோதி தேடும் பணியில் அவர்களும் ஈடுபட்டார்கள் என்றும், இது அந்த மாணவன் கிடைக்காத நிலையில் 2வது நாளாக தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. மழையும் சற்று குறைந்திருந்ததன் காரணமாக மழை நீரும் சற்று வேகம் குறைவாக இருந்ததினால் கவியரசனுடைய உடலை மீட்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் பெதர்காடு பகுதியிலே உடனடியாக அங்கே காத்திருந்து அதனை படம்பிடித்து வழங்கியிருக்கிறார். கயரோட ഇവിടേക്ക് ക്രോസ് ചെയ്യാൻ പറ്റോ? ഈ ക്രോസിംഗ് വരാം, ഇവിടെ പിടിക്കാം, നമുക്ക് ക്രോസ് ചെയ്യാം. ഇവിടെ അല്ലേ വെള്ളം മതി. അത്യാവശ്യം അവിടെ എത്ര വെള്ളമുണ്ട്? പോ, ക്രോസ് ചെയ്യ്. അല്ല കൈപിടി. உடலை உயிரற்ற உடலை 17 வயது நிரம்பிய கவியரசனுடைய உடலை சுமந்து வருகின்ற போது அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த ஊர் பகுதி மக்களும் கண்ணீர் மல்க அழுத வண்ணமே அங்கே திரண்டிருந்த காட்சி பார்ப்போரின் கண்களை எல்லாம் குளமாக்கியது. படித்து பட்டம் பெற்று இந்த மண்ணிலே அவன் நீண்ட நெடிய காலமாக வாழுவான் என்று எண்ணிய பெற்றோர்கள் 17 வயதிலே அந்த கவியரசனை இழந்த துயரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் அழுது விளம்பும் காட்சி உருக்கமாக இருந்தது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் நமது செய்தியாளரும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளும் இன்னும் பல செய்திகளை காண உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனுக்குடன் செய்திகளை காண உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபை காணுங்கள் என்று நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்